Hello friends, today we are going to look into the April month question and answer model daily current affairs. உங்களுக்கு full model description daily current affairs வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்கை யூஸ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணி டைரக்ட் மெசேஜ் போஸ்ட் பண்ணுங்கள். We'll send you the PDF material of daily current affairs. Let us move into the first question of the daily current affairs. First question என்னன்னு பார்த்தீங்கன்னா, Swamitwa scheme which was seen in news recently is a new initiative of which union ministry? Right answer, Ministry of Panchayat Raj. Swamitwa scheme na என்னங்க? Land ownership records, land ownership record maintenance தான் வந்துட்டு சமித்வா ஸ்கீம்னு. அதே மாதிரி ஏப்ரல் 24th பஞ்சாயத்து ராஜ் டே. இப்போது ஸ்வமித்வா ஸ்கீம் கூட இன்னொரு ஸ்கீமும் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு லான்ச் பண்ணார். அது என்ன ஸ்கீம்னா இ-கிராம் ஸ்வராஜ். இங்கே என்னென்னா ரூரல் ஏரியாஸில் நடக்கிற டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்டேட்டாக வைக்கிறது தான் இந்த இ-கிராம் ஸ்வராஜோட எய்முங்க. இந்த ஸ்வமித்வா ஸ்கீம் 6 ஸ்டேட்டில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தராகண்ட். இனிஷியல் ஃபேஸஸ் வந்துட்டு இந்த 6 ஸ்டேட்டில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். Which IT firm of India has launched an online certification course for frontline health workers named Corona Warriors? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸுங்க. அதே மாதிரி இஸ்ரேலில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு பேங்க் வந்துட்டு டாடா கன்சல்டன்சி வந்துட்டு 2021 வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். Where is the headquarters of Organization for Economic Cooperation and Development located? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். OECD எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அதே நேரம் OECDயில் சாங்டமில் FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸும் இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரான்ஸில். FATF எதோட அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா G7 சமிட்டோட அவுட்கமுங்க. OECDக்கு கீழே ஆக்டிவேட்டாக இருக்க ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு பிசா ஸ்கீம். பிசானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட். இந்தியா இப்போ தான் இதில் மெம்பர் ஆக போகிறாங்க. அதே மாதிரி FATFல ரீசெண்டாக மெம்பரான கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அரப் நேஷன்ஸில் சவுதி அரேபியா தான் ஒரே ஒரு கண்ட்ரி டு பி அ பார்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். Karmi bot which was seen in news recently is a robot deployed in the government hospital of which state? Karmi bot deployed in government hospital in which state? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுங்க. கார்மி போட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மெடிசின் சப்ளை இன் ஐசோலேஷன் வார்டு. ஃபுட் அண்ட் மெடிசின் சப்ளை ஆஃப் ஐசோலேஷன் வார்டு எர்ணாகுளமில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இதை டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது எந்த ரோபோட்டிக்ஸ் கம்பெனி வந்துட்டு டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிமோவ் ரோபோட்டிக்ஸ் ஆஃப் கேரளா. அசிமோவ் ரோபோட்டிக்ஸ். வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம்.
Shipping Ministry has announced rupees 50 lakh compensation for employees at major ports. How many major ports? How many major ports are situated in India? Question, இது ஒரு பார்ட்டு. இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஹேஸ் அனௌன்ஸ்ட் 50 lakh compensation for employees at major ports who are affected by COVID-19. மொத்தமாக எத்தனை மேஜர் போர்ட்ஸ் இருக்குங்க? 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. இப்போது 13th மேஜர் போர்ட்டை வந்துட்டு கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாதவான் இன் மகாராஷ்டிரா அண்டர் லேண்ட்லார்ட் போர்ட் மாடலுங்க. மகாராஷ்டிராவில் வரப்போகிற போர்ட் வந்துட்டு என்ன மாடலில் வரப்போகுதுன்னா, லேண்ட்லார்ட் போர்ட் மாடல். இந்த லேண்ட்லார்ட் போர்ட் மாடல்னால் என்னங்க? இப்போ வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி அந்த போர்ட்டோட லேண்ட் ஹோல்டிங்ஸை வந்துட்டு ஓனர்ஷிப்பாக வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு லீஸுக்கு வந்துட்டு ப்ரைவேட் ஃபிர்ம்ஸ், கார்கோ சப்ளையர்ஸுக்கு வந்துட்டு லீஸுக்கு விடுவாங்க. அதுதான் வந்துட்டு லேண்ட்லார்ட் போர்ட் மாடலுங்க. ரீசெண்டாக வந்துட்டு 150 years கம்ப்ளீட் ஆன போர்ட் பேர் என்னங்க? கொல்கத்தா போர்ட். கொல்கத்தா போர்ட். இந்த 150 years கம்ப்ளீட் ஆனதுனால இந்த கொல்கத்தா போர்ட்டுக்கு பேர் மாற்றினாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட். ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட். ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட். இந்த கொல்கத்தா போர்ட்டு தான் ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் இஸ் டு பி ஃபர்ஸ்ட் டு ரெப்ரசன்ட் அ டேப்லியூ இன் ரிப்பப்ளிக் டேங்க. ஃபர்ஸ்ட் டு ப்ரெசென்ட் அ டேப்லியூ இன் ரிப்பப்ளிக் டே. அண்டர் எந்த மினிஸ்ட்ரி கீழே வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். தமிழ்நாடு டேப்லியூ இந்த ரிப்பப்ளிக் டேக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஆர் மாடலில் வச்சுருந்தாங்கங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். Stop the pandemic, safety and health at workers can save lives in this year's theme or campaign of which day that is celebrated on 28th April every year? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஒர்க். தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் த பேண்டமிக், சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஒர்க் கேன் சேவ் லைஃப்ஸ் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க்கர்ஸ். 28th of April. April 29th என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே. இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே வந்துட்டு April 28th. 25th வேர்ல்ட் மலேரியா டே. 24th என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத் ராஜ் டே. ஸோ இதோடு நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.